அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் நௌஷாத் ரோஷன். ரோஷன் கேட்ரஸ்ன்னு நான் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ ஒரு புது வேர்டு, ரோஷன் பிரியாணி. அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம ரீட்டைல் அவுட்லெட் ஒன்லி டேக்அவே சேலத்தில் அழகாபுரமில் ஃபேர்லன்ஸ் அழகாபுரத்தில் சாந்தம் காம்ப்ளெக்ஸ்க்கு பக்கத்தில் தான் நம்ம யூனிட்டு, நம்ம குடோன்னு, நம்ம பிரியாணி ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்கிறது. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் 4 பிரியாணி 5 பிரியாணி 2 பிரியாணின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க, நோ சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அவங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் நம்ம இந்த டேக்அவே ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. என்னன்னாக்கா, நாம் கேட்ரஸ் நம்ம ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்டோ கிடையாது. ஸோ ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்டோ இருந்தால் அந்த கான்செப்டில் நம்ம இருப்போம். ஆனால் இங்கே கேட்ரஸுங்கிறனால நம்மளுடைய டைமிங் 12 to 3 தான். இந்த டைமிங்குள்ளே நம்ம ரெடி பண்ணுற பிரியாணியை டெலிவரி பண்ணிவிடுவோம். அந்த டைமிங்குள்ளே நம்ம உங்களுக்கு கொடுத்துடணும். ஸோ இதுக்காக ஒரு கான்செப்ட் நம்ம வச்சுருக்குறோம். என்னன்னாக்கா, நம்ம ஒரு 20 கிலோ இன்றைக்கி செய்கிறோன்னு வைங்களேன், 30 கிலோ செய்கிறோன்னு வைங்களேன், அதில் ஒரு 20 கிலோ விற்றுருச்சு, 10 கிலோ மிச்சமாகிடுச்சு, 5 கிலோ மிச்சமாகிடுச்சு, அது நமக்கு நஷ்டம். ஸோ அந்த நஷ்டம் எனக்கு வீணாக போகக்கூடாது, அது என் கஸ்டமருக்கு லாபமாக அமையட்டும் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட் தான் நான் வச்சுருக்கிற இந்த ப்ரீ ஆர்டர் சிஸ்டம். அதாவது இதுவரையிலும் எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சதாக நான் கேள்விப்படலை, பார்த்ததில்லை. நார்மலி நம்ம சிக்கன் பிரியாணி 225 ரூபா, மட்டன் பிரியாணி 325 ரூபா. இப்போது சிம்பிளாக இந்த ஒரு 2 பிரியாணியை பற்றியே சொல்கிறேன். கரண்ட் டேட்டில் இன்றைக்கே வேணும்னு நீங்கள் இன்றைக்கி வந்தீங்கன்னாக்கா 1 மணிக்கோ 2 மணிக்கோ இன்ஷால்லா இருந்தால் கிடைக்கும் உங்களுக்கு. இதே நீங்கள் நேற்று புக் பண்ணியிருந்தீங்கனாக்கா 225 ரூபா சிக்கன் பிரியாணியில் 20% டிஸ்கவுண்ட். ஸோ இந்த 20% டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் அது 180 ஆகிடும். 325 மட்டன் பிரியாணி 260 ஆகிடும். ஸோ இந்த டிஸ்கவுண்ட்டோடைய இந்த ஆஃபர் எதுக்கு உங்களுக்கு நம்ம கொடுக்குறோன்னாக்கா, யூ பீப்புள் ஷுட் ஹேவ் டு கோஆப்ரேட் மீ. நீங்கள் நமக்கு கோஆப்ரேட் பண்ணணும். நாம் எப்படி சொன்ன ஆரம்பத்தில், நம்ம 30 கிலோ செஞ்சோம், இன்றைக்கி 40 கிலோ செஞ்சோம், அதில் ஒரு 10 கிலோ விற்கல, அது நமக்கு நஷ்டம், இது உங்களுக்கு லாபமாக பட்டுன்னு. ஸோ இந்த ஆஃபர் நான் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் அதை பயன்படுத்திக்க தான் நினைப்பாங்க. ஸோ அந்த பெனிஃபிட் உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி புக் பண்ணுறதுனால கிடைக்குதுன்னா டெஃபினெட்லி நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் முன்னாடியே நம்ம புக் பண்ணிவிடுவீங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சிடும், என்ன நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 பிரியாணி போகுது, புக் ஆகிருக்கு. ஸோ மேலே ஒரு 40-50 பிரியாணி மட்டும்தான் நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ எனக்கு என்னடானாக்கா ஸ்டாக் வேஸ்ட் ஆகாது. அந்த 40-50 பிரியாணியும் என்ன ஆகுனாக்கா எம்ஆர்பியில். ஸோ அதில் நமக்கு லாபம் கிடைச்சது தான். நம்மளுடைய முழு லாபத்தையும் உங்களுக்கு ஆஃபரில் நம்ம கொடுத்துட்றோம். ஜெனுனான ப்ரைஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ரேட்டில் கிடைக்குதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ இந்த ப்ரைஸில் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டு டெஃபினெட்லி இந்த ப்ரைஸில் இந்த மாதிரியான குவாலிட்டி, இந்த மாதிரியான குவான்டிட்டி, இந்த மாதிரியான டேஸ்ட் கிடைக்கும்னாக்கா ஐ டோன்ட் திங்க் ஸோ எங்கேயாவது கிடைக்கும்ன்ட்டு. ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னாக்கா, நம்ம கேட்ரிங்கோட கல்யாண பிரியாணி, ஹோட்டல் பிரியாணினாலே வேறு, ரெஸ்டாரண்ட் பிரியாணி, ஹோட்டல் பிரியாணி அதெல்லாம் வேறு. மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் கேஸில் தான் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு பர்சன்டேஜ் டேஸ்ட்டு குறையும். இன்னொரு ரீசனுக்காக டேஸ்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு என்னன்னாக்கா, ரெஸ்டாரண்ட் ஹோட்டலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குஷ்கா அதிகம் போகும், ப்ளைன் பிரியாணி அதிகம் போகும். ஸோ அவங்க 20 கிலோ மட்டன் பிரியாணி போடுறாங்க, மட்டன் ரைஸ் போடுறாங்கனாக்கா அதில் 10 கிலோ 15 கிலோ தான் மட்டன் போடுவாங்க. ஸோ அதனாலேயும் டேஸ்ட் குறையும். அதனால தான் சொல்கிறது கல்யாண பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குன்னா. ஏன்னா கல்யாணத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, 20 கிலோ பிரியாணினாக்கா 20 கிலோ அரிசினா 25 கிலோ மட்டன் போடுவாங்க. ஸோ கறினால், விறகடுப்புனால, இதனாலேயும் டேஸ்ட் வருது. நம்ம கேட்ருங்கிறனால நம்ம அது என்ன சொல்கிறது, அந்த அத்தன்டிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுல கொஞ்சமும் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். ஸோ மட்டன் குவான்டிட்டியும் இங்கே குஷ்காங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. ப்ளைன் பிரியாணியெல்லாம் நம்மகிட்ட கிடைக்கவே கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா, நம்ம அந்த ரேஷியோவில் மட்டன் போடுறோம், அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். ஸோ அந்த கல்யாண பிரியாணியை உங்களுக்கு அத்தன்டிக்காக நிறைய பேர் சொல்லிக்கலாம் கல்யாண பிரியாணி அப்படின்ட்டுலாம். ஆனால் கல்யாண பிரியாணினாலே தனியாக எதுவும் அதுக்குன்னு ஒரு ரெசிபி கிடையாது. மேரேஜ் பிரியாணிக்கு அப்படின்னு தனியாக எந்த ரெசிப்பியும் கிடையாது. ரெசிபியெல்லாம் அதே தான். என்ன 2 விஷயம்தான் வித்தியாசம். கறி குவான்டிட்டி கம்மியாக இருக்கும்,
கேஸ் அடுப்பில் பண்ணுவாங்க. இந்த 2 விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணலனாக்கா அது கல்யாண பிரியாணி. ஸோ அந்த கல்யாண பிரியாணியை அந்த ஜென்யூனான ப்ரைஸில் நீங்கள் முன்கூட்டியே 1 நாள் முன்னாடியோ 2 நாள் முன்னாடியோ 3 நாள் முன்னாடியோ நமக்கு ஆர்டர் கொடுத்துட்டிங்கனாக்கா உங்கள் பிரியாணி ஆன் டைமுக்கு நீங்கள் வரும்போது இங்கே பேக் பண்ணி ரெடியாக இருக்கும். ஸோ இந்த ஓப்பனிங் செரிமனிக்கு அதை சந்தோஷத்தில் நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இன்னொரு விஷயம், சண்டேஸ் மட்டும் நம்மகிட்ட சில மெனு வந்து எக்ஸ்ட்ராடினரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேட்ரிங்கோட சிக்னேச்சர் டிஷ்ஷான ஸ்டார்டரான க்ரன்ச்சி ஃபிஷ்ஷு, ஹைதராபாதி லகன் தந்தூரி, லெக்கு, நெய்யும் பட்டரும் போட்டு கொடுப்பாங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலலாம் போய் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த க்ரன்ச்சி ஃபிஷ்ஷும் கேஎஃப்சி மாதிரி இருக்கும், ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டார்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சண்டேஸ், நாட் ஓன்லி தட், சில சண்டேஸில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோஸும் போடுவோம். ஹைதராபாதி மட்டன் பிரியாணியும் போடுவோம், ஹைதராபாதி சிக்கன் பிரியாணியும் போடுவோம். ஸோ அந்த மாதிரி பிரியாணியும் கிடைக்கும். ஒன் மோர் திங், நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டுருக்கிறேன், நம்ம கேட்டர்னு. இது ஏன் நான் வலியுறுத்தி சொல்கிறேன்னாக்கா, நம்ம இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் நம்ம இங்கே டேக்அவே வச்சுருக்குறோம். நம்மளோட டைமிங் இவ்வளோ தான் நம்ம ஒதுக்க முடியும் இதுக்கு. ஏன்னா மேலும் சில நிறைய ஒர்க்கு நமக்கு டெய்லி ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் இருக்கும். ஆர்டர்ஸ் பேசுகிறது, அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது, அவங்க வர அப்கமிங் ஆர்டர்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது அப்படின்ட்டு. இதே ஹோட்டல் அப்படின்ட்டு இருந்தால் முழு நேரம் நம்ம அதிலே இருப்போம். நம்ம அந்த டைம் கொடுக்க முடியாது. இந்த டைம் நான் ஒதுக்குறது என்னுடைய கஸ்டமர்ஸுக்கு, எனக்கு நாடி கால் பண்ணுறேன், நம்மளை விரும்பி, நம்ம பிரியாணியை விரும்பி நம்மளை கால் பண்ணுறவங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ ஆஸ் அ கேட்டரர் நமக்கு இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது. என்னன்னாக்கா, மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நமக்கு வெளியூரில் இருக்கும். ஸோ என்றைக்கு வெளியூரில் நமக்கு லோக்கலாக இருந்தால் பரவாயில்ல, என்னுடைய டீம் இங்கே ஒரு பர்ஃபார்ம் பண்ணும். வெளியூரில் ஆர்டர்ஸ் இருக்கும்போது அந்த 1 நாளோ 2 நாளோ கண்டிப்பாக விடுமுறை இருக்கும். ஸோ என்னுடைய கஸ்டமர்ஸ் ப்ளீஸ் பி நோட்டட் அண்டு நோட் திஸ் திங் அண்டு கோஆப்ரேட். கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். மந்த்லி 2 days 3 daysன்னு மேபி 4 daysன்னு என்றைக்காவது தவிர்க்க முடியாத நாட்களில் அந்த லீவை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த சேம் டைம் எவ்ரி மண்டே நம்ம இங்கே ஹாலிடே இருக்கும். ஏன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் நமக்கெல்லாம் சண்டே தான் வருது. ஸோ சண்டே ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நம்ம வெளியூர்லேருந்து இங்கே வர்றதுக்கே மண்டே மார்னிங் ஆகிடும். ஸோ எவ்ரி மண்டே நம்ம இங்கே லீவ் இருக்கும். இந்த சேம் டைம் இன்ஷல்லா நம்மளுடைய பிரியாணி வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணுவீங்க. கொஞ்சமும் வித்தியாசம் இருக்காது. நம்ம கல்யாணத்தில் எல்லாம் என்ன டேஸ்ட் கொடுக்குறோமோ எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த டேஸ்ட் இருக்கணும். ஸோ கஸ்டமர்ஸ் ப்ளீஸ் கோஆப்ரேட் அண்டு நமக்காக துவா பண்ணுங்கள். ஏன்னா நம்ம உங்களுக்காக துவங்கின இந்த ஒரு அவுட்லெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பும் தான். அப்போ தான் ஏன்னா அது சர்வீஸ் மோட்டிவ் தான் மெயின். உங்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுல எனக்கு சந்தோஷம். இன்னொரு பிரியாணி தம்முக்கு ஒரு டைம், ஏன்னா அதுக்கப்புறம் பேக்கிங்கில் நின்றுட்டா சுத்தமாக என்னால் பேச முடியாது. எதுவும் ஓப்பனிங் செரிமனின்னு எதுவும் ஃபார்மலாக எதுவும் அந்த மாதிரி ஒரு அஃபிஷியலாக ஒரு இங்கே எதுவும் நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணல. ஜஸ்ட்டு நாமளாக ப்ரே பண்ணிக்க வேண்டியது தான். மேக்ஸிமம் என்ன, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, எங்கள் அம்மா வருவாங்க கொஞ்சம் நேரத்தில். வந்தாங்கன்னா அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு தாயோட அதிகமாக அல்லாஹ்க்கு அப்புறம் வேறு யார் நமக்காக துவா பண்ணிட முடியும். ஸோ அவங்க வருவாங்க, அவங்களோட சந்தோஷத்துக்காக ஒரு ரிப்பன் கட்டிங் அவங்க துவா பண்ணுவாங்க. அதுவும் அவங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறேன்னு சஸ்பென்ஸாக வச்சுருக்கிறேன். ஸோ நான் இப்போ போகிறேன். ஏன்னாக்கா ஆல்மோஸ்ட் மணி 9 ஆகிடுச்சி. தம்மு கூட்டா தான் 10:30க்கு பிரியாணி இறங்கும். பேக் பண்ண ஆரம்பித்தா நம்ம 2 மணிக்குள்ளே நிறையா பேருக்கு கொடுத்து டெலிவரி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஞாபகம் வைங்க, உங்கள் பெரிய ஆர்டருக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். ப்ளீஸ் கோஆப்ரேட். अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि वबरकातुहू. कट करो तुम कट करो मी क्लास मारा ओनर नहीं करता प्रोडक्शन के इनकी माहित ना ओनर नहीं बराबर जाओ. ये रिकॉर्डिंग वांगा की हाँ तुम बैठो. एन पेर अल्मास एन पय्यन पेर नौशाद रोशन.
இது வந்து இந்த கரண்டி 16 கரண்டி. ஆமாம், மொத்தம் கரண்டி வந்து 7. அதோட கிருபையில் நம்ம ஓப்பனிங் செரிமனி ஒரு பக்கம், அந்த ஆர்டருங்க ஒரு பக்கம்னா ஃபஸ்ட்டு பேட்ச் 2 தீக்ஷா இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 2 தீக்ஷா ஏற்றுவோம். இதுக்கு நடுவில் இன்னொரு ஃபங்க்ஷன் வேறு. அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அங்கே பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. அது இங்கேருந்து ரெடி ஆகி அங்கே பார்ட்டிக்கு பசங்க கொண்டு போய் சர்வ் பண்ணி கொண்டு வருவாங்க. வந்துச்சா? தால்ச்சா 3 சட்னி கீழே வாங்கிக்கோங்க. ஹலோ, अच्छा पीस दल तुमना 1 किलो नहीं फाजिल 1 किलो की तुमना சில்லி சிக்கன் ரெண்டுன்னா 2 போதும் இல்லை உங்களுக்கு? இல்ல சார், லைக் ஒண்ணு அந்த மாதிரி தான். ஆமாம், அப்புறம் ஒன்று வாங்கினா 2 வந்துடும். 4னா 8 கொடுப்பாங்களா? இல்லடா, டோட்டல் கணக்கு தான் கேக்குறாரு. உங்களுக்கு 4 வரும் இப்போ. 3 மட்டன், 3 மட்டன்னா 2 வாங்கினா 1 வந்துடும். ஆமாம், சிக்கன் வந்து 1+1 சிக்கன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி அது வச்சு தான் எங்களுக்கு அந்த ஃபோட்டோலேயும் இருக்குமே பை 1 கெட் 1. அதெல்லாம் இருந்தது. தேர் ஆஃப்டர் வந்து நீங்கள் ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டா 325 மட்டன், 225 சிக்கன். பட் தேர் ஆஃப்டர் நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா எம்ஆர்பி ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னாக்கா 20% டிஸ்கவுண்ட். ஸோ உங்களுக்கு தான் பெனிஃபிட். நாமளும் வந்து அந்த லிமிட்டட் ஸ்டாக் தான் ரெடி பண்ணுவோம். இன்றைக்கி 100 பிரியாணி புக் ஆகிருக்கு நாளைக்காக, அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 30-40 போடுவோம். அது எம்ஆர்பியில் போகும். ஸோ என்னென்னா நம்ம 12 to 3க்குள்ளே நம்ம அந்த ஒர்க்கு ஷெடியூல் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா நம்ம கேட்ரர் மெயின். நமக்கு அந்த ஒர்க்குங்க அவுட்டோர் வெளியிலலாம் போகிற ஒர்க்குங்கெல்லாம் இருக்கனால நிறையா பேர் 1 பிரியாணி 2 பிரியாணின்னு நிறையா கால். அவங்களுக்கு நான் இத்தனை வருஷமாக நோ சொல்லிட்டு இருந்தேன், மினிமம் 5 கிலோன்னு. அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான். அவங்க யாருமே வந்து இந்த சிஸ்டமில் தரவே மாட்டாங்க 20% டிஸ்கவுண்ட் டெய்லின்னு. நாம் ஏன் கொடுக்குறோன்னாக்கா, நாம் அந்த 12 to 3 அந்த டைமில் வந்து 20 கிலோ சமைச்சு 5 கிலோ மிச்சம் ஆகிடுச்சுன்னு எங்கள் லாஸ். ஸோ அந்த லாஸ் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் ஆக்கிடுறது, நமக்கு தேடி வர கஸ்டமருக்கு பெனிஃபிட் ஆக்கிறது. அப்போ நீங்களும் அந்த லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் ரெடி பண்ணுவோம். அந்த டைம்குள்ளே நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்குவோம். அக்கா வர சொன்னேன்னாக்கா சரி சரி ஒரு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு இது பேசலாம். ஈவினிங் 5 மணிக்கு. 5 மணிக்கு பேசலாம். ஆமாம் ஆமாம், 5 மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருப்பேன். பாப்பா நல்லா இருக்கீங்களா? வெரி குட். நாய்க்குட்டி வச்சுருக்கீங்களா? மெயின் அதுதான். யூடியூப்பில் ரோஷன் கேட்டர்ஸ்னு போடுங்க, அதில் எல்லாம் வரும். ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸு, காலேஜ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். அவன் கொஞ்சம் அதிகம் பேச மாட்டான், அனஸ் பேசுவான். ஆமாம், நீங்கள் ஜஸ்ட் யூடியூப் அரை போங்க சார். நீங்கள் இருந்தாலும் காமிக்க ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க. ஓகே, தேங்க்ஸ். நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் ரோஷன் கேட்டர்ஸ்னு, அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ். ஈவன் இந்த மாதிரி பிரியாணி உங்கள் வீட்டிலே சமைக்கலாம். நம்ம அதில் அந்த குக்கிங் மெத்தட் சொல்லிக் கொடுப்போம். 1 கிலோ இந்த மாதிரி பிரியாணி, இந்த மாதிரி ஸ்வீட் உங்கள் வீட்டில் எப்படி சமைக்கலாம்னு அதில் நான் குக்கிங் மெத்தடும் சொல்லிக் கொடுப்பேன். அதில் சண்டே மட்டும் தான் நம்ம ஃப்ரீயா பிரியாணின்னு கேட்டால் நம்ம மறக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சண்டேஸ் எல்லாம் வந்து நம்மகிட்ட எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும், யூனிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். சண்டே வந்து